நாளை நடப்பதை நான் சொல்லுவேன் என்று எவனால் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் பொய் சொல்லுகிறான். நம்மை ஏமாற்றுவதற்காக, நம்மிடம் பணம் பறிப்பதற்காக, நம்முடைய பலகீனத்தை பயன்படுத்தி கொண்டு தோஷம் இருக்கிறது, பீடை இருக்கிறது, அது இருக்கிறது, இது இருக்கிறது என்று சொல்லி அவன் தன்னுடைய வாழ்வாதாரத்தை பெறுவதற்காக நம்மை ஏமாற்றுவதற்காக சொல்கிறான். சோதரர்களுடைய எத்தனையோ பேச்சுக்கள், இவர் ஆட்சி அமைப்பார், அவர் ஆட்சி அமைப்பார், இது அப்படி நடக்கும், இது இப்படி நடக்கும் என்று சொன்னதெல்லாம் பட்டவர்த்தனமாக பொய் என்று நிரூபணமாக இருக்கின்றது. ஆகவே எதிர்காலத்தை ஒருவன் சொல்கிறான் என்று சொன்னால் அவன் ஏமாற்றுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் ஒருவன் எதிர்காலத்தை கணித்து சொல் என்று தன்னுடைய கையை ஜோசியம் பார்ப்பவனிடம் நீட்டுகிறாரோ அவருடைய 40 நாட்களுடைய வணக்க வழிபாடுகள் அளிக்கப்படும். இப்படி ஒரு ரிவாயத் இருக்கிறது. எதிர்காலத்தை கணித்து சொல்லும்படியாக ஒருவர் தன்னுடைய கையை தன்னை ஜோசியனிடம் ஒப்படைத்தால் அவர் முஹம்மது கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரித்து விட்டார், காபிராகிவிட்டார் என்று கூட இருக்கின்றது. ஆகவே மறைவான ஞானங்கள் என்பது அல்லாஹுக்கு மட்டுமே உரியது. சில சமயங்களில் இறை நம்பிக்கையாளர்களுக்கு கூட ஏன் இப்படி நடக்கிறது, நன்றாகத்தானே போய் கொண்டிருந்தது, குடும்பத்திலே பிரச்சனையாக இருக்கிறது, கஷ்டமாக இருக்கிறது, நோயாக இருக்கிறது, வெறும் நஷ்டத்தை சந்திக்கிறோமே, இவையெல்லாம் எதனால்? இது யாராவது ஏதாவது செய்திருப்பார்களோ, அல்லது இதற்கு பரிகாரமாக எவரிடமாவது சென்றால் அது நமக்கு சாதகமாக இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவாக அமைந்து விடுமோ என்று எண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் ஈமானிய பலகீனத்தை ஏற்படுத்திவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சோதனையை வைத்திருக்கின்றார். கெட்டவர்கள் வருந்துவதற்காக, திருந்துவதற்காக சோதிக்கிறார். அவர்கள் வருந்தவில்லை, திருந்தவில்லை என்றால் அந்த சோதனையை அவர்களுக்கு அழிவாக முடிகிறது, அழித்து விடுகிறார். நல்லவர்களை அல்லாஹ் நேசிப்பதற்காக சோதிக்கிறார். அவர்கள் சோதனையான காலகட்டத்திலே உறுதியான ஈமானோடு திகழ வேண்டும், புடம் போட்ட தங்கங்களாக அவர்கள் மாற வேண்டும் என்பதற்காக அந்த சோதனைகள் இருக்கும். ஆகவே எல்லாம் அல்லாஹ்வை கொண்டு நடக்கக்கூடியது என்று முற்றிலும் அவனை சார்ந்து, முற்றிலும் அவனிடம் தவக்கல் வைத்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு செல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மழை போல் வருவதையெல்லாம் பனி போல நீக்கி விடுவான். ஆகவே அன்பானவர்களே, கண்ணியத்திற்கு